ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையிலே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் நம்ம நெருங்கிட்டோங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டே ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது பாதச்சனின்னு சொல்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் பல கோள்களுடைய பயிற்சிகளும் வந்து இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்குமே நல்ல ஒரு தாக்கத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கும்பராசி நேயர்களுக்கு வேலை மற்றும் தொழில் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வளர்ச்சியின் மீது நீங்கள் அதீத கவனத்தை வந்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு உயர்வுகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த டைமில் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்பளம் அப்படின்றது இது வரைக்கும் உங்கள் கையில் வராமல் நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடுங்க. புதுசாக ஏதாவது முதலீடுகள் போடுறீங்க அப்படின்னா மட்டும் அந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. மூன்றாவது நபருடைய தலையீடு அப்படிங்கிறது ஒருவருக்கு இருக்கவே கூடாது ஒன்று. அதுவும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கவே கூடாதுங்க. வேலை விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, எதுலேயுமே வந்து யாரையுமே வந்து அனுமதிக்காதீங்க. அப்படி மூன்றாவது நபர் ஒருத்தர் தலையிடுறாரு அப்படின்னா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிதாக ஆரம்பிக்கும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கள் பெருசிய அளவில் வந்து விவாதிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு முடிவுகளானது கிடைக்கும். அதனால் இந்த டைமில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியமானது. மேலும் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே உறவுகளுக்குள்ள பெரிய விதத்தில் சிக்கல்கள் அப்படின்றது எதுவும் ஏற்படாதுங்க. இருந்தாலுமே கூட அடிக்கடி கோபப்படுறதோ, சின்ன சின்ன சண்டைகள் போடுறதோ, எரிச்சல் படுத்தக்கூடிய வகையில் நடந்துக்கிறதோ வந்து இந்த டைமில் வந்து நிறையவே வந்து இருக்கும். ஸோ கும்பராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது இதுவே வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருங்க. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது வந்து தானாக நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது. மேலும் இந்த டைமில் உங்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்களே வந்து நிதானமாக பேசி வந்து தீர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. எதற்காகவும் அடுத்தவர்களுடைய உதவிகளை வந்து நாட வேண்டாம். குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் இந்த டைம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்காமல் இருக்கும். பொருளாதார ரீதியாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க. ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்ததை விட இப்போ கூடுதலாகவே நிறைய வருமானங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்கள் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய தொகைகளை கூட இப்போ உங்களால் கைக்கு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் புது முதலீடுகளை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானதுங்க. மற்றபடி நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. பங்குச்சந்தையில் வந்து வணிகம் செய்கிறது, இது மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 3 விஷயங்களுமே ரொம்பவே முக்கியமானது. உங்களுடைய பணத்தை அதிக அளவு வந்து செலவாகக்கூடியது, பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது இது 3 தாங்க. அதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக வந்து இருக்கணும். கடந்த சில மாதங்களோடு நீங்கள் இந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கும்பராசி நேயர்களுக்கு. ஏன்னா உத்தியோகம் அப்படின்றது மிகப்பெரிய நெருக்கடிகளை இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்குங்க. உங்களுடைய வேலைக்கு பொருத்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும். ஒரு கிடைத்த வேலையை செய்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கும் இருந்திருக்கு வாய்ப்பு. ஸோ அதுக்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவங்க இதை கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சரி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய துறையில் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. அதற்குரிய சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது.
ஸோ இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை வந்து பெறுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலைப்பாடுகளானது இருக்க போகுது. உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு பலன், வெகுமதி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி எல்லாமே உங்களுடைய தனித்திறமைகளை வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து நடக்க போகுது. மேலும் உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உற்பத்தி தொழில், வியாபார தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக தாங்க இருக்கும். ஸோ யாரையும் எதுக்காகவும் வந்து நம்ப வேண்டாம். அதாவது யாரையும் நம்பி புதுசாக முதலீடுகள் வந்து செய்யாதீங்க. மற்றவங்களுடைய யோசனைகளை வந்து யாருமே வந்து யோசிக்காமல் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருத்தங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பரிசீலனை வந்து பண்ணணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து குருட்டாம்போக்கில் நம்பிட்டு அப்படியே செய்யக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணுங்க. இருந்தாலுமே கூட கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா பல வழிகள்லேயும் மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது. இது வரைக்கும் நம்ம நட்சத்திர ரீதியாக என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் கும்பராசியை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக ராசி ரீதியாகவும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுங்க. ஒவ்வொருவருக்குமே அப்படின்றது ராசி நட்சத்திரம் அப்படின்றது மாறுபாடு தான் அடையும். அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்றது கிடைக்காது. ஸோ நட்சத்திர ரீதியாகவும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய கும்பராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியாக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களுக்குள்ளே வீணாக சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளாக இருக்குங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சூப்பரான டைமிங் தான் இது. ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நிலை என்ன அப்படின்றத உணர்ந்து வந்து நடந்துப்பாங்க. மேலும் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. தாய்மாமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வழிகளையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமானது ஏற்படும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை உடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உழைப்புக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. தனியார் பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகமான வேலைப்பளுவை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்குதாரர்கள்ட்டையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்குரிய திட்டங்கள் அப்படின்றத சரியாக வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக வந்து நடக்கும். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். ஸோ இந்த நட்சத்திரங்களை உடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதாவது பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான டைமிங்க. நீண்ட காலமாக இது வரைக்குமே உங்களுக்கு தடைப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடி வர ஆரம்பிக்கும். பிரிந்து போன பிள்ளைங்க கூட இப்போ உங்க கூட வந்து ஒன்று சேருவாங்க. இளைஞர்களும் தகுதிக்கு ஏற்ற புதிய பதவிகளை எல்லாம் வந்து அடையக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் வந்து இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு பல வழிகள்லேயும் வந்து நல்ல மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட இருக்குது. இந்த பதிவில் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரங்களுடைய அடிப்படையிலும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்போம். ஆனால் இந்த மாதம் இன்னுமே சிறப்பாக இருக்கணும், வரக்கூடிய நாட்களில் பாதிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக ஆன்மீக ரீதியாக நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலுமே அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரங்கள் வந்து செய்தே ஆகணும். அந்த வரிசையில் இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களுக்கு பாதச்சனியினுடைய காலகட்டமாக வேறு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானதை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யணும். அதாவது குறிப்பாக சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலில் நீங்கள் வலம் வருவதும் நவகிரகத்துக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை கும்பராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்தீங்க அப்படின்னா நிறைய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க. பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோடு இருக்கிறதுனால தொடர்ந்து பாருங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.